வணக்கம் அடிகாரர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப். இது உங்கள் சேனல் வீடு வீட்டு மனை சந்தை. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னொரு அற்புதமான 3 BHK இண்டிவிஜுவல் டுப்ளெக்ஸ் வில்லா தான் பார்க்க போகிறது. ஒரு தரமான வீடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் உங்கள் பட்ஜெட்லேயே ஒரு டுப்ளெக்ஸ் வில்லா, அப்படி ஒரு வீடாக ஆச்சரியப்பட்டுருவீங்க. இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1200, பில்டப்னு பார்த்தீங்கன்னா 1450. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது ஒரு டுப்ளெக்ஸ் டைப் வந்து ஸ்டேர் கேஸ் எல்லாமே உள்ளே வச்சு வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் கலர்ஸ் எல்லாமே, எலிவேஷன் எல்லாமே பாருங்கள், பார்க்கவே ஒரு அட்ராக்டிவ் காம்போவாக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு லுக் லைக்கு ஒரு ரெட்டு, ஒரு கிரே, ஆஷ் சில்வர் அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து வீட்டோட மெயின் கேட்டு எல்லாமே கம்ப்ளீட் எம்எஸ்சில் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி கோல்டு கலர் பெயிண்டோட கொடுத்துருக்கோம். நம்ம நல்ல ஸ்பேஷியஸான போர்ட்டிகோ ஏரியா தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டை சுற்றியுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நமக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாமல் சைடில் பைக் பார்க்கிங்கும் தனியாகவே ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் தேவைன்னா கூட ஒரு ஷெட்டு போட்டுக்கலாம். அடுத்து வீட்டுக்கு முன்னாடி முக்கியமான மெயின் என்ட்ரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்ல ஒரு சேஃப்டி கேட் அண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக்வுட்ல பண்ண ஒரு மெயின் டோர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ வீடு உள்ள யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4x2 டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே மாதிரி பேரலாக இருக்கும். வீடு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ள டைரெக்டாக போனோடனே ஹால் வராமல் ஒரு சின்ன ஃபயர் ஸ்பேஸ் மாதிரி சின்ன என்ட்ரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவுக்கு அடியில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா யூனிட் தனியாக செப்பரேட்டாக கொடுத்தாச்சு. அப்படியே உள்ளே வந்தால் நம்ம ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் பார்த்துட்ருக்கீங்க. 14x20 அப்படிங்கிற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஹால் தான் நீங்கள் பார்த்துருக்குது. அதே மாதிரி கலர்ஸ் எல்லாமே அந்த எலிவேஷன் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ளேயுமே அந்த டெக்ஸ்சர் பெயிண்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாலில் சீலிங் எல்லாமே கார்னைஸாக பண்ணியிருக்கோம். நம்ம அதே மாதிரி யூபிஎஸ்க்கு ஸ்டேர் கேஸில் அடியில் வந்து வுட் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணி பூஜா யூனிட் தனியாக கொடுத்துருக்கோம். நம்ம செப்பரேட்டாக நமக்கு பார்க்கவே நல்லா இருக்கு. கீழே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கீழே இருக்கிறதோட மாஸ்டர் பெட்ரூமு. இதோட சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 12x11 அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு எண்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா கான்ட்ராஸ்டான கலர், அதர் சைடு எல்லாமே லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதே மாதிரி உங்களோட ஸ்டோர்ஸ் எல்லாமே லோட் பண்ணுறதுக்கு ஒரு லாஃப்ட் ஏரியா தனியாக, கபோர்டு ஏரியா தனியாக எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் 5x7 சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். வெஸ்டர்ன் கிளாஸர் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. பிவிசி டோர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். அதில் ஹால் ஏரியாவை பார்த்துருப்பீங்க. அடுத்து அப்படியே நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே கிச்சன் ஏரியா அதுதான் பார்க்க போகிறீங்க. கிச்சன் ஏரியா போகிறதுக்கு முன்னாடியே போருக்கான ப்ரொவிஷன் வந்து கிச்சன்லேயே கொடுத்தாச்சு. இதுலேயும் நம்ம ஒர்க் டேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரனைட்டில் போட்டிருக்கோம். இதில் நார்மலாக கடப்பால் பண்ணாமல் 7 feet வரைக்கும் டைல் ஒர்க் கொடுத்து நம்ம ஒரு வென்டிலேஷனுக்கு எல்லாம் நம்ம வந்து விண்டோ ஏரியா தனியாக கொடுத்துருக்கோம். சிங்க் எல்லாமே எஸ்எஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியான எஸ்எஸ் பாடி டேப்பு. இங்கேயும் உங்கள் ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணுறது கிளாஸ் ஏரியா தனியாக, கபோர்டு ஏரியா தனியாக எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். நம்ம இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரு காமன் பாத்ரூம் தனியாக கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கிளாஸரில் பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து உங்களுக்கு அப் டு 7 feet வரைக்கும் டைல் ஒர்க் கொடுத்து ஸ்பேஸுக்கு வென்டிலேஷனுக்காண்டி நம்ம ஒரு 2x2 விண்டோ கொடுத்துருக்கோம். அடுத்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியா டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்எஸ்ல தான் ஹேண்ட் ரைல்ஸை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வீடு வீட்டு மனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி. திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்டு வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம். நம்ம சைட்லேருந்து 5 to 10 minutes டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், டிடிசிபி ரேரா அப்ரூவலோட இருக்கணும், தாரோட இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், கவர்மெண்ட்டோட 3-phase சிபி லைன் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும். இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சிகேபி அவென்யூ. அதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
ஹேண்ட்ரைல்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி த்ரெட்டு ரைசரில் யூஸ் பண்ணிருக்கிறேன். இதில் வந்து எல்லாமே கிரனைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ளோரிங் மட்டும்தான் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஆனால் ஸ்டேர்கேஸோட ஃப்ளோரிங் ஏரியா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரனைட்டில் போட்டிருக்கோம். மேலே வந்து நமக்கு 2 பெட்ரூம் இருக்குது. கீழே ஒரு 1 பெட்ரூம், மேலே ஒரு 2 பெட்ரூம். இது ஒரு 3 BHK டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. மேலே ஃபஸ்ட்டு ஏறி வந்தோடனே நீங்கள் பார்க்குறது என்னன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்குறீங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலும் இதுவும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 11/12 சைஸில் இருக்குது. நமக்கு நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான். நமக்கு உங்கள் திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறது கபோர்ட் ஏரியா தனியாக, லாஃப்ட் ஏரியா தனியாக, எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம் நம்ம இதுலேயும். வென்டிலேஷனுக்கும் ஒரு 4/2 விண்டோஸ் வந்து 2 சைடில் கொடுத்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி பாத்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே 5/7 அட்டாச்சு பாத்ரூம், அப் டு 7 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்கோம் வெஸ்டர்ன் கிளாஸட்டோட. இதுலேயும் நமக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஹாட் வாட்டர் தனியாக, கோல்டு வாட்டர் தனியாக, கைசர் ப்ரொவிஷன் தனியாக, ஷவர் டேப் தனியாக, எல்லாமே நம்ம வந்து இன்க்ளூசிவாக உங்களுக்கு தனித்தனியாக பண்ணியிருக்கோம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்டரி பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் டோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. இதோட சைஸ் வந்து ஒரு 8/10 சைஸு. நம்ம ஒரு ஸ்டடி ரூம், அது கிட்ஸ் ரூம் அந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பால்கனியோட நமக்கு இந்த பெட்ரூம் நமக்கு அப்படியே அட்டாச்சோட வந்திருக்கு. ஈவினிங் டயத்தில் அப்படியே ஒரு பால்கனி வியூவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சூப்பராக இருக்கும் நமக்கு பார்க்கவே. பால்கனி நேர் பேக் சைடில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டெரஸ் ஏரியா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஃபியூச்சரில் எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் இந்த ஓப்பன் டெரஸ் ஏரியாவில் தாராளமாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஏன்னா ஃபுல் ஸ்பேஸ் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது நமக்கு. இது ஒரு கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இருக்குது. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1600, பில்டப் பார்த்தீங்கன்னா 1450. வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங். பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 80 லட்சம் மட்டும்தான். ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த மாதிரி வீடை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வீட்டு மனை சந்தையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உள்ளன்னு இல்லை வெளியிலேயும் ஒரு காமன் பெட்ரூம், பாத்ரூம் மேலேயுமே நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். நம்ம இங்கேன்னு இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வீடு வாங்கணும், உங்கள் வீடை விற்கணும், இல்லை புதுசாக கட்டணும், இல்லை லேண்ட் வாங்கணும், அப்படி எந்த ஒரு இதாக இருந்தாலும் நமக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நம்ம சேனல் வீட்டு மனை சந்தை உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஹெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 லிட்டர் டேங்க் கூட வச்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியான்னு மட்டும் இல்லாமல் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்கும். அதுலேயும் மறக்காமல் ஃபாலோ